சைரன் இந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். ஜெயம் ரவி சார் அவங்க வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், மினிமம் கேரண்டி எப்போவுமே. இந்த படமும் நல்ல சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செம்மையாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நீங்கள் ஒரு வயசு பையனாகவும் அப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு 13-14 வயசு பொண்ணுக்கு அப்பாவாகவும் நல்லா கச்சிதமாக இருக்கிறீங்க. எப்படி விஸ்வாசம் படத்தில் ஒரு பொண்ணுக்காக அவரோட அப்பா அஜித் சார் அவர்கள் அந்த படத்தில் உருகி நடிச்சிருப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை அப்படியே அட்டகாசமாக காமிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே நல்லா சூப்பராக செதுக்கி இருக்கீங்க. இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ் சார், உங்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம் சிஎஸ்ன்னு நினைக்கிறேன். வப்பமான சாம் சிஎஸ், நீங்கள் எங்கேப்பா இருக்கிறீங்க? சும்மா தர 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 அப்படின்னு சாம் மியூசிக் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸ் ஜிவி பிரகாஷ்னு நினைக்கிறேன், அவரும் மெலோடி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காரு. ஃபைட்டு எல்லா ஃபைட்டும் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு காமெடி ஃபைட்டு மாதிரி ஒன்று வரும். திலீப் சுப்ராய் மாஸ்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அடியும் சொல்லி சொல்லி ஹீரோ வந்து அடிப்பார். ஸோ அந்த ஃபைட்டும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த படத்தோட தயாரிப்பாளர் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மாமியார் அமைவதெல்லாம் நம்ம பல வருட தவம். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜெயம் ரவியோட மாமியார்னு நினைக்கிறேன், பேர் சுஜாதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் மேடம், நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மருமகனுக்காக எடுக்கிறீங்களோ இல்லையோ, நல்ல ஒரு தரமான படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஜென்மத்திலே ஆச்சும் எனக்கும் இதே மாதிரி சுஜாதா விஜயகுமார் அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த படம் சைரனுக்கு வணக்கத்தை போடு போடு. அப்புறம் இந்த படத்துல வந்து சுத்தி தியேட்டரை சுத்தி பேனரா வச்சிருக்காரு ரசிகர் மன்ற தலைவர் ஷாம் ஜாக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன கேட்டீங்க? படம் நல்லா இருக்குப்பா, ஹிட்டுப்பா, ஹிட்டு, கண்டிப்பா ஹிட்டு. எல்லாருமே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி விஸ்வாசம் படம் பார்க்கும்போது ஒரு அப்பாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள பாசத்தை காமிச்சிருக்காருல்ல, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை காமிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் தியேட்டர்ல வந்து படத்தை வந்து பாருங்க. தேங்க்யூ.